நிர்வாகம். நான் சொல்ல உங்களை சொல்ல, நீங்க லேபரு. எனக்கு கோவம் இல்லை, பப்ளிக். நான் சொல்ல புரிஞ்சு, நான் கூட ரெண்டையும் கழுவணும், வேறு வழி கிடையாது. ட்ரைனேஜ் பார்க்க வேண்டிய ஆள் இல்லாமல் நீங்கள் போய் மெரினா சாக்கடையும் இங்கேயும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ட்ரைனேஜ் ஆள் எங்க? ட்ரைனேஜ் பணியாளரே வர்றதில்லையே, நீங்களும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இல்லை எடுக்க மாட்டேன்ல, இந்த வேலை கிடையாது. இதுக்கு செப்பரேட் ஆர்டர் தான் பரவாயில்ல, நீங்கள் தான் பார்க்குறீங்க. அது யோசிங்க. செப்பரேட் ஆர்டர் வந்து நீங்கள் செய்கிறதுனா ரைட்டுங்களா? அதுக்கு ஆளே இல்லையே, அப்போ அது யார் பார்க்குறது? இல்லை, எனக்கு புரியுதான்னு தெரிஞ்சுக்கங்க. புரியுதான்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த பப்ளிக் சாட்சி ஒருத்தர் இருக்காரு. இது வந்து இப்போ அடைச்சி போயிருக்கு. ஆண்கள் கழிப்படம் பூரா உடஞ்சி கிடக்கு, டேமேஜாக இருக்குது. அதுக்கு நான் கம்ப்ளைண்ட் வச்சுருக்கேன், கோரிக்கை வச்சுருக்கேன். மாண்புமிகு முதலமைச்சர் தனிப்பிரிவு மாவட்ட ஆட்சியாளர் அலுவலக பார்வையிலேருந்து போயிருக்கு. எதுவுமே எல்லாமே நான் ஆவணங்களோடு அனுப்பியிருக்கேன். ஆனால் நான் கேட்குற கோரிக்கை, இது பழுதுவாக்குறேன்னு சொல்லி 3 பாத்திரம் வச்சுக்கிட்டு இயங்கிட்டு இருக்கு. பல ஆயிரம் பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆயிரக்கணக்கு 800 பஸ் வருது. 3 முறை 4 முறைகளில் பல ஆயிரக்கணக்கான பஸ் கணக்காயிருது. 2000 பஸ் 3000 பஸ். பயணிகள் எத்தனை பேர்? இல்லை, என்னோடது உங்கள் வேலையை மட்டும் நினைக்காதீங்க, சரியா? யோசிச்சு பாருங்க. நான் இதில் வந்து கையோடு உழப்பிக்கிட்டு இருக்கேன், பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியும். இல்லை, அந்த மேம் வந்து இப்போ எடுத்து இவ்வளோ நாள் ஆச்சு, ரிசல்ட் எடுத்து என்ன செஞ்சீங்க? அதிகாரிகள் வந்திருக்காங்க, உயர்மட்ட குழு வந்து பார்க்குது. ஒன்று இந்த பாத்திரம் கூட்டிக்கலாமுங்க, இந்த பாத்திரம் கூட்டிட்டு கூட அதை எங்கே வச்சுருக்கலாம்? கூட காரைக்குடியெல்லாம் நீங்கள் அடைச்சது வேஸ்ட்டு. இந்த குப்பையெல்லாம் அல்லல. அந்த குப்பையெல்லாம் அப்படியே கிடக்கு ஸ்ட்ரைக்கு. நேற்று செக்கானத்தில் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அது அப்படியே அல்லாமல் இருக்குது. அல்லும் கூட சொன்னால் நாங்கள் வந்திருக்கோம் 4 பேர் தான் சார், நாங்கள் என்ன சார் செய்யறாங்க. அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அவங்களோட கோரிக்கை நியாயமானது. கோரிக்கை நிறைவேற்றினா அது அவங்களோட வழி, அரசாங்கம் உடனே செய்யணும். ஆனால் செப்பரேட் ஆள் வச்சு பஸ் ஸ்டாண்டு மாதிரி இடத்துல நோய் வந்துடக்கூடாதுல்ல. இங்கே வருங்க.